Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் நடைபெற்று வரும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம். தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் நடைபெற்று வரும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்று வருகிறது கூட்டமானது. தமிழக நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்று வருகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தார் தலைமையில் நடைபெற்று வருகிறது கூட்டம். தமிழக நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் 53வது கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றனர்? இந்த கூட்டத்தின் முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி விவசாயத்துக்காக மேட்டூர் அணை திறந்து விடப்படும். ஆனா இந்த முறை போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படலை. இதன் காரணமாக வேளாண்மை பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி வரக்கூடிய சூழல்ல கர்நாடகா கிட்ட இருந்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய காவிரி நீரை பெறுவதற்கு இந்த கூட்டம் ஒரு முக்கியமான வாயிலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இந்த கூட்டத்தை ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆணையத்தின் தலைவர் டெல்லியில இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதுல தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, அப்புறம் காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் சுப்பிரமணியன் பங்கேற்று இருக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய தேவை என்ன, சட்டப்படி அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு எவ்வளவு, இப்ப இங்க இருக்கக்கூடிய தேவை என்ன, காவிரி தண்ணி கிடைக்காதனால நம்ம விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்படி பல்வேறு முக்கியமான விஷயங்களை தமிழக அரசின் சார்பில் ஆணையத்துல முன்வைப்பாங்க. அதே போல பிற மாநிலங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதையெல்லாம் கேட்ட பிறகு நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை ஒரு அளவு, எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பை அல்லது வழிகாட்டுதலை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதுபோல் பல முறை ஆணையம் சொல்லியும் அவங்க சொன்ன அளவுக்கான தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதில்லை. ஒன்று அதுல ஏதாவது கொஞ்சமா தான் கொடுப்பாங்க, அவங்க சொன்ன அளவு கிடைக்காது. அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்கள்ல மொத்தமாகவே நமக்கு கிடைக்காத சூழல் இருந்திருக்கிறது. எங்களுக்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு குடிநீர் இல்லை, எங்களுக்கு விவசாயத்துக்கு போதிய தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் முன்வைத்து கர்நாடகா நமக்கு தண்ணீர் தராத நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. எனவே இந்த முறை இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன நடக்க போகிறது, இப்போதாவது நமக்கு வேண்டிய நீர் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம அனைவரிடமும் இருக்கிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.